பாப் யூபிஐ ஆப்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பாப் யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட யூபிஐ ஐடி வந்து ஷோ ஆகும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆல் யூபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாப் யூபிஐயில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்து பாப் யூபிஐயில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.